राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। மகோன்னதமான ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய அவதாரமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு பெரிய பாக்கியம். சமர்த்த ராமதாசருடைய முதல் 12 வருஷம் ஜாம்பு அங்க இருந்த, அடுத்த 12 வருஷம் பஞ்சவட்டி பக்கத்துல டாக்லி. அதுக்கப்புறமா அவர் யாத்திரை போறார், பல ஊர்கள் யாத்திரை போறார். அந்த யாத்திரையில அவர் அழகா ஸ்ரீநகர் போறார், ஜம்மு காஷ்மீர். வைஷ்ணவ தேவி சேவிச்சுட்டு நேர ஸ்ரீநகர் போறார். ஸ்ரீநகர்ல அழகா ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி, அதுல அழகா சங்கராச்சாரியார் தபஸ் பண்ணியிருக்கார். ஸோ அது சங்கராச்சாரியாருடைய மலை, ஜேஷ்டேஸ்வரா இல்லாட்டி சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படின்னு சொல்றா. நான் பார்த்ததில்லை. ஸோ அங்க உட்கார்ந்து அவர் தன்னுடைய தபஸ் பண்றார், சமர்த்த ராமதாசர். அங்க அவருக்கு அப்படி ஒரு சமாதானம். ஆனா ஆதி குரு வேற இல்லையா, சங்கரர். நிஜமாவே இந்த தேசத்திற்காக மகாத்மாக்கள் அவதாரம் செய்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை பிராதான்யமா ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து சனாதன தர்மத்துல ஜனங்களை எப்பொழுதும் இருத்தி வைக்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இந்த சனாதன தர்மத்துல கிடைச்சிருக்கு. அழகாக உட்காந்து தபஸ் பண்றார், தியானம் பண்றார். ஏன்னா தனி ஒருவனாக பெரிய தபஸ் பண்ணவர் நம்முடைய ஆதிசங்கரர். அதாவது சவுத்துல இருந்து கிளம்பி போய் காலடி, கேரளா காலடி கொச்சின் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நீங்க எப்பயாவது கொச்சின் போறீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இறங்கி அப்படியே நேர போய் சங்கராருடைய அழகான ஜென்மஸ்தலத்தை தரிசனம் பண்ணிடுங்க. அப்படியே ஏர்போர்ட்டுக்கு எப்ப வரல அதற்கு முன்னாடி போய் அப்படியே சங்கரரை தரிசனம் பண்ணிடுங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கான பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. இப்போ சனாதன தர்மத்திலே தான் மாற்றி 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 மகாத்மாக்களுடைய அவதாரங்கள். அந்த மகாத்மாக்கள் பெரியதான காரியத்தை சைலண்டா பண்றார், சைலண்ட் ரெவல்யூஷன். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய பலம். அதனால சங்கரருடைய அந்த இடத்துல, அதாவது ஸ்ரீநகர், அங்க சங்கராச்சாரியாருடைய அந்த மலையில உட்கார்ந்து அழகா தபஸ் பண்றார் சமர்த்த ராமதாசர். ஸோ அங்கேயே பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கு. அழகா அந்த இடத்துல நிறைய கிரந்தங்கள் வாசிக்கிறார். அந்த மலைக்கு பேரு இன்னைக்கு பேரு சங்கராச்சாரியார் அப்படின்றத மலை பேரு. இந்த இடத்துலதான் சௌந்தரிய லஹரி எழுதப்பட்டது அப்படின்னு காண கிடைக்கிறது.
அதனால ரொம்ப விசேஷம் இந்த சங்கராச்சாரிய மலை. காஷ்மீர் நான் இன்னும் போனதில்லை, போகிறதுக்கு பகவான் கூப்பிடுவான், அப்ப நிச்சயமா போவேன். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துண்டு தபஸ் பண்ணி நாமஜபம் பண்ணிண்டு அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தவர்கள் அலோக்நாத், அப்புறம் அவருடைய பிள்ளை வள்ளம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டா நம்ம சமர்த்த ராமதாசர் இடத்துல. ஏன்னா அவருடைய அந்த தேசபக்தி, சனாதன தர்மத்து மேல அவருக்கு இருந்த மரியாதை ரொம்ப முக்கியமா அவசியமா இருந்தது அந்த காலகட்டத்துல. எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம சனாதன தர்மத்துல தேசபக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜனனி ஜன்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி, இதுதான் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி சொல்லியிருக்கான். ஸோ தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணவன் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் ராம ஜென்ம பூமி அப்படின்றது தேசத்துல இருக்கக்கூடியவர்களுக்கான அழகான ஒரு அடையாளம். 400-500 வருஷ போராட்டம், 400-500 வருஷத்துடைய வரலாற்று மீட்டெடுப்பது அந்த அயோத்தியா ராம ஜென்ம பூமி. அப்படி ஜோரா ஆயிடுனா அடுத்து ஒவ்வொன்னா ராமன் வெளில வந்துட்டான்னா அடுத்து கிருஷ்ணன், எல்லாரும் ஒவ்வொன்னா ஜம்முன்னு ஆயிடும். அப்ப அந்த தேச பக்தி ரொம்ப விசேஷமா இருக்கு நம்ம சமர்த்த ராமதாஸ். ராஷ்டிர குரு அப்படின்னு அவருக்கு பெயர். அப்ப அங்கேயே இருந்துட்டு தபஸ் பண்ணி தேசம் நன்னா இருக்கணும்னு சொல்லி அங்க எங்க அந்த சங்கராச்சாரிய மலையில உட்கார்ந்து ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு அழகா ஜபிச்சுட்டுலாம் இருக்கார். ரொம்ப சந்தோஷமா திருப்தியா ஆனந்தமா இருக்கார். அப்ப அங்க சீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிங், மொத்தமா குருநானக் அவரிடத்துல இருந்து தொடங்கி குரு கோபிந்த் சிங் அவர் வரைக்கும் அழகா இந்த சீக்கிய குருமார்கள் 10 பேர் குருமார்கள். குருநானக்ல ஆரம்பிக்கும், குரு கோவிந்த் சிங்ல முடியும். அதுக்கப்புறம் 11ஆவதா குரு குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு அந்த 10 குருமார்களும் மற்ற மகோன்னதமான மகாத்மாக்களும் சொன்ன விஷயங்களை உள்ளடக்கின அந்த நூல்தான் குரு கிரந்த் சாஹிப். கிரந்த் சாஹிப் அதுதான் குரு, அதனால குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லி சீக்கியர்கள் கொண்டாடுறது வழக்கம். அந்த குரு கோபிந்த் சிங்லாம் ரொம்ப பெரியவர், கல்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கியர்களை தேசத்திற்காக போராடணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி புரிய வச்சவர் குரு கோபிந்த் சிங். இன்னைக்கும் பத்ரிநாத் போற வழியில ஹேம்குண்ட் சாஹிப் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. நம்ம குரு கோவிந்த் சிங் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா, லக்ஷ்மணன் அங்க தபஸ் பண்ணியிருக்கார், அதனால இவர் அங்க போய் தபஸ் பண்ணியிருக்கார். குரு கோவிந்த் சிங் லக்ஷ்மணனுடைய அவதாரம் அப்படின்னு காண கிடைக்கிறது. கிட்டத்தட்ட மீன்சி லெவல்ல இருந்து ஒரு 15,000 அடி உசரத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த ஹேம்குண்ட் சாஹிப். ரொம்ப நாளா வெயிட்டிங், நானும் போய் பார்க்கறதுக்கு. பகவான் எப்ப அழிச்சுட்டு போறோம்னா அப்ப நிச்சயமா பக்கத்துல இருந்தா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப விசேஷம். இந்த சீக்கிய குருல 6ஆவதா ஒரு குரு, அவர் பேர் ஹர்கோபிந்த் சிங் அப்படின்னு அவருக்கு பெயர். நம்ம
சமர்த்த ராமதாசர் இந்த ஸ்ரீநகர்ல சங்கராச்சாரியாருடைய அந்த மலையில தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது குரு ஹர்கோபிந்த் சிங் அங்க வரா. அவரை என்ன சொல்றது, வீர சாது அப்படின்னு சொல்லுவா. அவர் வீரனும் சாதுவும், சரியா சொன்னோம்னா அவர் சீக்கிய குருல முதல் குரு, கைகள்ல ஆயுதம் எடுத்த ஒரு குரு, முகலாயர்களுடைய மேல படையெடுத்த ஒரு குரு, ஜஹாங்கீர், ஷாஜஹான் இவர்கள் மேலெல்லாம் படையெடுத்த ஒருத்தர் இந்த ஹர் கோபிந்த் சிங். ரொம்ப விசேஷமானவர் இந்த ஹர் கோபிந்த் சிங். அவர் அழகா அந்த சமயத்துல ஸ்ரீநகர் வரார். அப்ப நம்ம சமர்த் ராம்தாஸும் அவரும் பார்க்கிறார். ஸோ ரெண்டு பேரும் பரஸ்பரம் அழகா பேசறா, ரெண்டு பேரும் சேர்ந்து. 1634 சிலது 1644 அப்படின்னு காண கிடக்கிறது. அப்ப அவர் கேட்கிறார், 1634 தான், ஆமா. ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறான். தெய்வம், பரமாத்மா, ஆத்மா, உலகம், பல விஷயங்களை பேசுறான். அப்ப சமர்த்த ராமதாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறார். நம்ம குரு ஹர்கோபிந்த் சிங்கும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்ப அவர் கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன கேளுங்களேன், யோசிக்கவே வேண்டாமே. இல்ல, எனக்கு தெரிஞ்சு குருநானக் ரொம்ப சாது. அவர் அப்படியே உலகத்தையே தியாகம் பண்ணிட்டு இருந்தவர். நீங்க அந்த பரம்பரையில அந்த கத்தி, அந்த ஒரு பொறுப்பான பதவியில அந்த ஒரு குருவா இருக்கு. ஆனா நீங்க கையில ஆயுதம் எல்லாம் வச்சுண்டு, கத்தி எல்லாம் வச்சுண்டு, கூட ஒரு 400-500 சோல்ஜர்ஸோட எல்லாம் வருகிறேன். என்ன கைண்ட் ஆஃப் சாது நீங்க, எனக்கு அது புரியலையே அப்படின்றார். அப்ப குரு ஹர்கோபிந்த் சிங் சொல்றார், நான் ஒரு சாது வீரன் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றார், இது ஒரு கோரமான காலகட்டமா இருக்கு. ஜனங்களை ரொம்ப படாத பாடுபடுத்துறா. அப்ப இவர்களை எல்லாம் அடக்கணும்னா கையில ஆயுதம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு, அதர்மத்தை அழிப்பதற்கு ஆயுதம் ஏந்தறது தர்மம் தானே, அது நியாயம் தானே. அதனால அதற்காக எடுத்திருக்கேன் நான் இந்த ஆயுதத்தை அப்படின்றார். சொல்றார். அதுவும் சொல்லிட்டு சொல்றார், நான் உள்ளுக்குள்ள சாது, வெளியில யுவராஜன். நான் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆர்மி, படை வீரர்கள் எல்லாம் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. குருநானக் உலகத்தை தியாகம் பண்ணல, அவர் மாயைய ஜெயிச்சார். அதாவது தான்ற அகம்பாவம், ஈகோ, இதைத்தான் தியாகம் பண்ணி ஜெயிச்சாரே ஒழிய உலகத்தை தியாகம் பண்ணல. பठान, फक्यूरी, जहीर, अमीरी, शस्त्र गरीब की रक्षा, जरवान की भकिया,
பாபா நானக் சன்சார் நஹி தியக்யா மாயா தியாகி தி அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சமர்த்த ராமதாஸ். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் அவர் மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கெல்லாம் அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இப்ப இது இன்னும் அவருக்கு ஒரு வாவ் அப்படின்னு இருந்தது. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கிறார். அவர் பல ஊர்களில் போய் மதம் எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணிட்டு ஜனங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். ரைட். ஸோ ஒரு இடம் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லிம்ஸ் மொகல்ஸ் தான் இருக்கார். ஸோ அங்கே ரொம்ப மைனாரிட்டி ஹிந்துஸ். அவளுக்காக அங்கே ஒரு மதம் இதெல்லாம் ஸ்தாபிதம் பண்ணி அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அவர் கிளம்புறார். அவர் அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஒரு ஒரு வீதியில நடந்து போயிட்டு அப்ப எதிர்க்க குதிரையில ஒரு மொகல் வரான். பெரிய கையில ஒரு வாள் வச்சிருக்கான். இந்த வீதியில வேற யாருமே இல்லை. சமர்த்த ராமதாசன் நடந்துட்டு வரார். எதிர்க்க வரான். அப்படியே ஒரு வெறி பிடிச்சு வரான். இந்த டெரரிஸ்ட் எல்லாம் வருவா இல்லையா, அந்த மாதிரி வரான். கையில அப்படி ஒரு கத்திய வச்சுட்டு வரான். சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார். தன் பின்னாடி யாரும் இல்லை. ஆனா அவர் உள்ளுக்குள்ள அவருடைய ராமராயா சொல்லிட்டா, நீ உன்னை வெட்டுறதுக்காக தாண்டா வரான் அப்படின்னு புரிய வச்சிட்டார். இப்ப சமர்த்த ராமதாசர் பார்த்தா தன்னை காப்பாத்திக்கணும். உடனேயே அவர் கரெக்டா இவர் பக்கத்துல தலைய சீவலான்னு நினைக்கும் பொழுது அவர் ஏற்கனவே இந்த குபடி அந்த ஒருத்தன் பிசிக்கலி சேலஞ்சு ஒருத்தன் நாசிக்ல அவருக்கு ஒரு பெரிய தண்டம் மாதிரி ஒண்ணு கொடுத்தான். நான் இப்ப கூட அவருடைய அந்த டாக்லியில ஒரு பெரிய குபடி பார்த்தேன். இந்த தண்டம் 6 அடி வசரத்துக்கு அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தான் இல்லையா. சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணி தன்னுடைய ஜோல்னால போட்டு வச்சிருந்தார் 1 2. ஸோ அப்ப சமர்த்த ராமதாசர் டக்குன்னு அதை எடுத்துட்டு கரெக்டா அந்த குதிரையுடைய கால் அப்படி அடிச்சாரு. அவர் பால் அப்படி சீவவும் இவர் கீழே குனிஞ்சு அந்த குதிரையுடைய கால்ல அந்த குபடியை அடிக்கவும் அந்த குதிரை அப்படியே விலகொள்ளாம கீழே விழவும், அது மேல அது வந்த வேகம், இவர் அடிச்ச வேகம், குதிரை அப்படி கீழே விழ, அதில் மேல இருந்த அந்த பைத்தியக்காரன் டெரரிஸ்ட் கீழே விழுந்து அவனுக்கு மண்டையில் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம விழுந்தான். டக்குன்னு அது ஞாபகம் வந்தது சமர்த்த ராமதாஸ். அப்ப உடனே இவர் சொல்றார், நம்ம ஹர்கோபிந்த் சிங், குரு கோவிந்த் சிங் வேற, குரு ஹர்கோபிந்த் சிங் வேற. இவர் 6வது குரு, குரு கோவிந்த் சிங் 10வது குரு. சரியா? அப்ப ஹர்கோபிந்த் சிங் சொல்றார், நாம பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கோம். தேசத்திற்கு ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களுக்கு மனோபலம் கொடுக்கணும், தேசத்தை திரும்பவும் பழைய மாதிரி அழகான சாம்ராஜ்யத்தை நியாய தர்மத்தோட நடத்தணும். இவனுங்களுக்கெல்லாம் நியாயம் தர்மம் எல்லாம் தெரியாது, கிடையாது. இப்ப உட்காந்து நம்ம சாத்வீகமா இருக்க முடியாது. நாம நம்மளை காப்பாத்திக்கணும். ஸோ நம்மளை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாள்லாம் அவசியம். ஜனங்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுக்கணும். அதே சமயத்துல ஏழைப்பாழைகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் ஆயுதம் இல்லாதவர்களையும் காப்பாத்துறதுக்கு நாம ஆயுதம் எடுக்கலாம், தப்பு இல்லை. பரசுராமர் அதைத்தானே பண்ணார் அப்படின்னா உண்மைதானே. ஒரு சாதாரண பிராமணன் தானே, ஒரு அர்க்கியம் விட்டுண்டு திரிகால சந்தியாவந்தனம் பண்ணிண்டு தான் உண்டு தன் தவம் உண்டுன்னு இருந்த ஒரு பிராமணன் தானே பரசுராமர். ஆனா அவரையும் அந்த பரசுனா கோடாரி அதை எடுத்து துஷ்ட ராஜாக்களை 21 தடவை அழிக்கும்படியா பண்ணிடுத்து அப்படின்னா, அப்ப அதர்மத்துக்காக அழிப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்ல சமர்த்த ராமதாசருக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. நியாயம் தானே.
வாஸ்தவம் தான். எப்பொழுதுமே அதர்மம் இப்படி எல்லாம் பண்ணும். இப்ப அதர்மத்துக்கிட்ட நம்மள நம்ம காப்பாத்திக்கணுமே. தப்பு கிடையாது, நியாயம் தான், தர்மம் தான். நல்லா புரிஞ்சுங்க. குழந்தைகளை வந்து அதர்மத்துக்கு எதிர்க்க நிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அவளுக்கு மனோபலத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க. மாற்றம் வரணும்னு அவகிட்ட சொல்லி வளருங்க. அவர்கள் அநீதியை கண்டா பேசணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும் எல்லாம் சொல்லி கொடுங்க. சாணக்கியத்தனமும் வேணும், சத்திரியத்தனமும் வேணும், பிராமணத்தனமும் வேணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள். அவர்கள் காரியத்தை அவர்களே பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒத்தாசையா இருக்கணும், அழகா ஊரை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும். அதற்காக எல்லாருடையும் ஒத்து போகணும். நிறைய இருக்கு. வெறும் ஸ்கூல் பாடங்கள், மார்க், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. அதை தாண்டியும் வாழ்க்கை உண்டு. சரியா? சோ உலகத்தை வாழ சொல்லிக் கொடுங்க, நம்ம தர்மத்தை சொல்லிக் கொடுங்க, நம்ம தேசத்தை காப்பாற்றுறதுக்கான வழியை சொல்லிக் கொடுங்க. ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்ட். நம்ம ஹர்கோபிந்த் சிங்குடைய அந்த வசனம் சமர்த்த ராமதாசுடைய ஹிருதயத்துல ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்தது. ஸோ அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம்? நாளை பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 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 जय बोल समर्थ राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय बोलो वागे गुरु गुरु हरगोविंद सिंह महाराज की जय. जय बोलो सीता रामचंद्र महाराज भगवान की जय. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण.